நமஸ்காரம் மாமா. சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் மாமா. என் பேர் டாக்டர் எம்.எம். பாலசுப்ரமணியம். ஓகே. நீங்கள் மணக்கால்னு சொன்னீங்க. மணக்கால், சொந்த ஊர் மணக்கால். எம்எஸ் சுப்புலட்சுமியோட அவெல்லாம் தெரிஞ்சவா, எங்கள் ஊருக்காரா. உங்கள் ஊருக்காரா, சரி. இப்போது நீங்கள் ஒரு சந்தன பாதுகை ஒன்று காமிச்சாள். ஆமாம், பெரியவாது. இந்த பாதுகை உங்களுக்கு எப்படி கிடச்சிது? பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணா? நாங்கள் அடிக்கடி மடத்துக்கு போவோம். போகும்போது ஒரு நாளைக்கு என்னுடைய ஒய்ஃபு, ஏன் பெரியவாளுடைய பாதுகை ஒன்று நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதில் அப்படின்னா. இப்போ எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு தீட்சிதர் இருந்தார், தெரிஞ்சவர், எங்கள் ஊருக்காரர். அவர்கிட்ட கேட்டேன். அவர் அதை மகாபெரிவாள்கிட்ட சொன்னார். இவர் மணக்கால் தான். அப்போ தான் பெரியவார் சொன்னார், மணக்கால் பாடசாலையில் நான் படிச்சிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. ஓ. ஸோ அதனால் அவர் மணக்கால்னு கேட்டாலே அவருக்கு ஒரு அஃபினிட்டி வரும். அண்ட் மணக்காலே எங்களுக்கு 2 குரூப் விட்டுரும். பாட்டம் கூட்டம், அத்தியட்சதர் கூட்டம்னு 2 இருக்கும். அதில் எந்த கூட்டம்னு கேட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். தட் மீன்ஸ் அவருக்கு அந்த கிராமத்தில் இருக்க ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் கூட தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே பிராமின்ஸ் தான், பட் அதுக்குள்ள ஒரு டிவிஷன். அப்போ அவர் சொன்னபோது பாதுகை வேணுனாரு. எதுக்கு பாதுகை வேணுனாரு? நான் யாருக்கு பூஜையில் வச்சுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு. என்கிட்ட ஒரு பாதுகையும் கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன யூஸ் பண்ணுற பாதுகை இருக்குது, அதை தரேன். அதை அப்படியே வச்சு பேப்பரில் அளவு எடுத்துக்கோ. அளவு எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஒரு பண்ணி கொண்டு வா, நான் அதை ஆசீர்வாதம் பண்ணி தரேன்னு சொன்னார். நான் உடனே அவருடைய பாதுகையை அந்த பேப்பரில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அந்த பேப்பர் எடுத்துன்னு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ காதி கிராஃப்டில் சிஓ இருந்தவர் என்னோடய கிளாஸ்மேட்டு. அவரை போய் கேட்டேன், எனக்கு இது ஒரு பாதுகை இந்த ஷேப்பில் வேணும்னு. எந்த மரத்தில் வேணும்னு கேட்டார். எனக்கு சந்தன மரத்தில் வேணும் அப்படின்னு. அவர் உடனே சந்தன மரத்தில் பண்ணணும்னா இட் ரிக்வயர்ஸ் அன் அப்ரூவல் என்றால். நான் சொன்னேன், எங்கிட்ட ஒரு சந்தன மரம் பீஸ் இருக்கு எங்கிட்ட. அது ஒரு திராத்தில் மணக்காலில் ஒரு சந்தன மரம் இருந்தது, வெட்டினா பிஃபோர் இந்த ரூல்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி. அவர் அதுலேருந்து எனக்கு ஒரு ட்ரங்க் கொடுத்தாரு. நான் சொன்னேன் அது இருக்குன்னு, அதை கொண்டு வா, நான் அதை பண்ணி கொடுக்குறேன். அதை கொடுத்தப்புறம் பண்ணி கொடுத்து பாதுகை பண்ணிட்டாரு. அது பாதுகை எடுத்துகிட்டு நான் மடத்துக்கு போய் பெரியவாளை பார்த்துட்டு கொண்டேன். அவர் உடனே அதை தொட்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணார். நான் உடனே சரி இதை எடுத்துக்கோ அப்படின்னாரு. வெறும் தொட்டுவிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். போட்டுக்கல. ஏன்னா அவர் போட்டுன்னு போகக்கூடிய மாதிரி இல்லை. அப்போ ஓகே. நான் உடனே வேணா இங்கே வேணா ஒரு மாதம் இருக்கட்டும், அப்புறம் இந்த எடுத்துன்னு போகிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள அவரே சிரிச்சுட்டு அப்படி திரும்பி வரும்போது இங்கே இருக்காது, யாராவது எடுத்துன்னு போயிடுவா, அதனால் இப்பயே எடுத்துன்னு போயிடுன்ட்டாரு. அதை எடுத்துன்னு வந்துட்டு ஆற்றுல வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். இது வரலையும் ரொம்ப பேர் அதுக்கு சில்வர் கவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. நான் கவர் பண்ணல. எங்கள் ஆற்றுல வந்ததுலேருந்து எங்களுக்கு நிறையா நல்லதுகள் நடந்திருக்கு. நாங்கள் அதை இப்பயே எங்கள் ஆற்றுல வச்சுருக்கோம். அதை லைட்டாக ஒரு வார்னிஷ் பண்ணி இப்போ we have kept it பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதாவது சீஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு வி காட் தி பாதுகை ஃப்ரம் மகாபெரிவா. ஸோ இது பெரியவாவோட லைவ் பாதத்தோட சைஸ். இது லைவ் பாதத்தோட சைஸு. எந்த வருஷம் கிடச்சது? இது 78 79 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுத்து. அந்த சத்ய சாய்பாபாவோட இன்சிடென்ட் சொல்கிறீங்களா? அது பெரியவா சித்தியான டைமில். ஐயோ, அதை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது பட் இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எங்கள் மணக்கால்லையே எம்ஜி பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். He was a revenue secretary in central government when the banking டேக் ஓவர் நடந்த போது, இந்திரா காந்தியோட நேஷனலைசேஷன் போது அவரும் நானும் ஒரு நாளைக்கு காரில் பெங்களூர் வந்துட்டுருக்கோம். எங்கள் கூட சங்குமார்க்கு லுங்கி ஓனர் முஸ்லீம் அவரும் வந்துட்டுருக்காரு. நாங்கள் 3 பேரும் பெங்களூர் வந்துட்டுருக்கோம். வழியில் வரும்போது எம்ஜிபி சொன்னார், இது மாதிரி மடத்துக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு மடத்துக்கு வந்துடும். மடத்துக்கு வந்தால் அவர் கார்லேயே உட்காந்து வச்சுட்டு அவரை நாங்கள் 2 பேர் உள்ளே போனோம். உள்ளே போனப்புறம் மகாபெரிவாள்
அவர் மட்டும் வர சொல்லு, எம்ஜிபி மட்டும் வர சொல்லு அப்படின்னாரு. அவர் லுங்கி கட்டிருந்தார் இல்லையா அப்போ? இல்ல எம்ஜிபி வந்தாரு, அவர் லுங்கி கட்டிட்டு இருக்கல. இல்ல அவர் கார்ல உட்காந்துருக்காரு, அங்க உள்ள வந்தார். உடனே மகாபெரிவாள் அவர்கிட்ட கேட்டாரு, கூட வந்த ஆளை விட்டுட்டு வரலாமான்னு கேட்டாரு. கூட வந்த ஆளை விட்டுட்டு வரலாமான்னு கேட்டாரு. அவர் உடனே சொன்னாரு, என்ன காமிச்சு இவரோட வந்தேன் அப்படின்னாரு. இவரை தவிர இன்னொருத்தரோட வந்திருக்கேன் நீங்க அப்படின்னாரு. ஆமா அப்படின்னாரு. இல்லை இல்லை அவர் முசல்மானு, ஸோ அவர் வருவாரான்னு தெரியாது, அவரை கேட்டீங்களா நீங்கள்? கேட்கல. நீங்களா முடிவு எடுத்தீங்களா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னாரு. இப்போ போய் அவர்கிட்ட உள்ளே வராரான்னு கேளுங்க அவளைன்னாரு. உடனே எம்ஜிபி வெளியில் வந்துட்டு அவர் கேட்டார், நான் நீங்கள் கூப்பிடுவேன்னு காத்துன்னு இருக்கேன், நானே உள்ளே வரணும்னு இருக்கேன் அப்படின்னாரு. உடனே அவர் அந்த பாய் உள்ளே வந்தார். பட் அவர் லுங்கியெல்லாம் கட்டிட்டு இருக்கல, பிகாஸ் ஹி ஹஸ் கம் ஃபார் பிஸ்னஸ் டிஸ்கஷன் வரும்போது சரி பண்ணார். உள்ளே வந்தப்புறம் பரமாச்சாரியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படின்னாரு. அப்போ பரமாச்சாரியார் கேட்டார், என்ன பாய் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டார். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டார். நல்லா தெரியும், நான் நிறையா தடவை வந்திருக்கேன். கனவுலையா? இல்லை நேர அப்படியா? அவர் சொல்கிறாரு பெரியவாள்கிட்ட, நான் உங்கள்கிட்ட நிறையா தடவை வந்திருக்கேன், நான் நிறையா ஹெல்ப் மடத்துக்கு பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் என்னை கூட்டின்னு வந்தவருக்கு தெரியாது. அப்போ தான் இவர் சொன்னார், பெரியவா சொன்னார், உங்களுக்கு தெரியாது, இந்த கீழம்பி பாடசாலைக்கு ஃபுல் ஃபண்டு பண்ணினவர் இவர் தான். சங்குமார் ஓனர் அப்படின்னாரு. எங்களுக்கே அதிர்ந்து போயிட்டோம் நாங்கள். அவனாரு, எதுக்கு நானே உன்னை கூப்பிடணுன்னு இருந்தேன், ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு, அது கேட்க தான் கூப்பிட்டேன், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாரா? சரி சார், நான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சுவாமி நான் செய்கிறேன், நீங்கள் மேனேஜர் அனுப்புகிறேன், நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போ திரும்பி வந்தபோது தான் நான் காரில் வந்தபோது அவரை கேட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு பரமாச்சாரியார் தெரியுமான்னு கேட்டேன். ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. தட் மீன்ஸ் அவர் ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட திங்ஸ். எனக்கும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. தட் மீன்ஸ் நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாமா. நீங்கள் உங்கள் மிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு நம்ம தொகுப்பாக எடுப்போம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் ஃபேஸை காட்டி எடுக்கலாம். சரி, அதனால இப்படி ஒன்று உங்கள் பூஜாரம் மட்டும் நான் எடுத்துக்கணும்.